விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டருக்கும் ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டருக்கும் மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னா வித்தியாசம் 7.38. ஸ்டாலினுக்கு மக்கள் 20% மக்கள் ஸ்டாலின் 20.43. ஸ்டாலினை முதலமைச்சர் ஆகணும் மறுபடியும் விரும்புறாங்க. விஜய 27.81, அதாவது 28% விரும்புறாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 7.38% வந்து கேப் இப்பவே இருக்கு. நான் சொல்றது இப்பவே. புரியுது. இப்ப ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் ஆட் ஆகும் ஸ்டாலினுக்கு. ஏன்னா அவர் தானே ஆட்சியில இருக்காரு. இன்னும் 10 மாசத்துக்கு எத்தனை அமைச்சர்கள் அரெஸ்ட் ஆவாங்க, என்ன ஆகும், எல்லாம் ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும். ஆகவே திமுக தலைமை பயங்கர கலக்கத்துல இருக்கு. அதனால அவங்களுக்கு இப்ப டார்கெட்டே என்னன்னா அதிமுக கூட விஜய் அட்டாக் பண்ணும். அட்டாக் விஜய், டிஸ்கிரெடிட் விஜய். அவர் பண்ற நல்ல வேலையை கூட இது நல்ல வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அதுதான் இந்த இடத்துல எல்லாருமே ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, அரசியல் ரீதியா நீங்க விமர்சனம் பண்றதுங்கிறது வேற. நீங்க மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கீங்க. இது ஒரு ஊக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல வந்து மாணவர்களுக்கு அவங்கள பாராட்டுறது மட்டும் இல்ல, நான் வந்து என் தம்பி 10ஆவதுல வாங்கினான், அதனால நான் படிச்சு உங்க கையால விருது வாங்கணும்னு நான் 12th வந்திருக்கேன்னு எவ்வளவு பேர் சொல்றத நாங்க பார்த்தோம். நிறைய காணொலிகள் நம்ம பள்ளி மாணவிகளை அந்த மாதிரி ஒரு பார்வையில நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழும்புது இல்ல. ஏன்னா பள்ளி மாணவிகள் வந்து அங்க போறாங்க, தன்னோட அண்ணனா பாக்குறாங்க, அங்க அவங்களுடைய அன்பை வெளிக்காட்டுறாங்களே தவிர அங்க எதுவும் நம்மளுக்கு தவறா சித்தரிக்கப்படவில்லை, தவறா எதுவும் குக்குடப்பா நமக்கு தெரியல.